வாரத்தில் 2 நாளாவது நான் சொல்கிற மாதிரி இந்த பருப்பு கீரை குழம்ப செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு குக்கர் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். வாரத்தில் 2 நாள் கீரை எடுத்துக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நான் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விலாக் வாயேஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விலாக் வாயேஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு பருப்பு கீரையை நான் ஒரு கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கீரையோடைய இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதோட காம்பு நல்லா இலசாக இருந்தால் அதையுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆல்ரெடி குக்கரில் பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருந்தாலும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கீரை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை லைட்டாக மூழ்கி வரணும், அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, வேணும்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 3-4 விசில் வர அளவுக்கு விட்டுக்கோங்க. 4 விசில் எனக்கு சரியாக இருந்துச்சு. 4 விசில் வந்த உடனே இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பருப்பு எல்லாமே வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு சரியாக வேகலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் விட்டு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை ஒரு கல்சட்டியில் மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இப்போ தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்தது 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம பருப்பு கீரை குழம்புல சேர்த்துருங்க. இந்த தாளிப்பு சேர்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி பருப்பு கீரை குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.